Hi friends, welcome to Guruvel Creativities channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Clap Circuit எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க. இப்போ ஸ்கிரீன்ல தெரியறது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம். இதுக்குரிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PCB போர்டு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா 16 பின் IC பேஸு. இந்த IC பேஸை PCBயோட சென்டரில் வச்சு சால்டரிங் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா BC547 Transistor. இதுக்குரிய பின்னோட் டயக்ராம் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இதை வந்து ஐசியோட லெஃப்ட் சைடு வச்சு சால்டரிங் பண்ணணும். லெஃப்ட் சைடு ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை சால்டரிங் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா CD4017 IC. இந்த ஐசியை வந்து IC பேஸில் வச்சு ஃபிட் பண்ணிடுங்க. புது ஐசியெல்லாம் கொஞ்சம் மாட்ட கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் இது பண்ணி மாட்டுங்க. ஐசியை வந்து நம்ம இப்போ IC பேஸில் ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 470 ohms ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டர் வந்து BC547 டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் போய் ஜாயிண்ட் ஆகணும். அதாவது ஃபஸ்ட்டு பின்னில். ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இன்னொரு பின் வந்து பாசிட்டிவ் பக்கம் போகிற மாதிரி வச்சு சால்டரிங் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 56 K ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டர் வந்து மறுபடியும் நம்ம டிரான்சிஸ்டரோட லெஃப்ட் சைடு வச்சு சால்டரிங் பண்ணிடுங்க. அதாவது PCBயோட ஓரத்தில். இதையும் அந்த 470 ohms ரெஜிஸ்டர் கிட்ட வச்சு ரெஜிஸ்டரோட ஃபர்ஸ்ட் பின்னோட சேர்த்து சால்டரிங் பண்ணிடுங்க. இதோட ஃபர்ஸ்ட் பின்னு 470 ohms ரெஜிஸ்டரோட ஃபர்ஸ்ட் பின்னையும் சேர்த்து சால்டரிங் பண்ணிடுங்க. இதே பார்த்தீங்கன்னா கண்டென்சர் மைக்கு. இதில் வந்து உயரமாக உள்ள பின்னு ப்ளஸ்ஸு, கம்மியாக உள்ள பின்னு மைனஸ்ஸு. இது நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த சால்டரிங் பின்லேருந்து ஒரு இது வந்து இந்த அலுமினிய பாடியை நோக்கி போகும், அது வந்து நெகட்டிவ். அது இன்னொன்று வந்து பாசிட்டிவ். இப்போ பாசிட்டிவ் வந்து மேலே போகிற மாதிரியும் நெகட்டிவ் கீழே வர மாதிரி வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. இந்த 56 K ரெஜிஸ்டரோட சீரிஸாக ஜாயிண்ட் ஆகணும். அதை நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஒரு 1K ரெஜிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த 1K ரெஜிஸ்டர் வந்து ஐசியோட 2வது பின்ல வச்சு சால்டரிங் பண்ணணும். ஒரு பின்னை இன்னொரு பின் வந்து தள்ளி போய் வச்சிருங்க
ஐசியோட வேற எந்த பின்லையும் படாத மாதிரி இதில் காமிக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. இதே மாதிரி வச்சு ரெசிஸ்டரோட ஒரு பின்னை வந்து ஐசியோட ரெண்டாவது பின்ல வச்சு சால்டரிங் பண்ணிடுங்க. சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ அதில் உள்ள தேவையில்லாத பின்னை வந்து கட் பண்ணி விட்ருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 470 ohms ரெசிஸ்டர். இன்னொன்று இந்த 470 ohm ரெசிஸ்டர் அதை ஐசியோட ரெண்டாவது பின்ல வச்சு சால்டரிங் பண்ணுங்க. ஒரு பின் வந்து ஐசியோட ரெண்டாவது பின்ல போய் சால்டரிங் பண்ணணும். இதில் காமிக்கிற மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. இன்னொரு பின்னை வந்து அப்படியே வச்சுருங்க. ஒரு கிரீன் கலர் எல்இடி ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த கிரீன் கலர் எல்இடி வந்து அந்த 470 ohm ரெசிஸ்டரோட சேர்த்து சால்டரிங் பண்ணணும். இதே மாதிரி பாசிட்டிவ் வந்து 470 ohm ரெசிஸ்டரோட ரெண்டாவது பின்ல போய் சால்டரிங் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு 470 ohm ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐசியோட மூணாவது பின்ல சால்டரிங் பண்ணணும். 470 ohm ரெசிஸ்டரோட ஒரு பின்னை ஐசியோட மூணாவது பின்ல சால்டரிங் பண்ணிடுங்க. இன்னொரு பின் அப்படியே இருக்கட்டும். இன்னொன்று வந்து ரெட் கலர் எல்இடி ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ரெட் கலர் எல்இடியையும் ரெட் கலர் எல்இடியோட பாசிட்டிவ் வந்து அந்த 470 ohm ரெசிஸ்டரோட இன்னொரு பின்ல போய் சால்டரிங் ஆகிற மாதிரி வச்சுருங்க. கரெக்டாக இதே மாதிரி சால்டரிங் பண்ணிடுங்க. சால்டரிங் பண்ணிவிட்டு அந்த தேவையில்லாத பின்னெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா BC547 டிரான்சிஸ்டர். இன்னொன்று ஒன்று எடுத்திருக்கேன். இந்த BC547ஓட ரெண்டாவது பின், அதாவது சென்டர் பின் வந்து பேஸ் பின் வந்து அந்த நம்ம ரெண்டாவது பின்லேருந்து 1K ரெசிஸ்டர் ஒன்று சால்டரிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் போய் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சு சால்டரிங் பண்ணணும். இதில் காமிக்கிற மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பின் வந்து அந்த 1K ரெசிஸ்டரோட சால்டரிங் ஆகணும். டிரான்சிஸ்டரோட ரெண்டாவது பின். ஒரு 6 volt ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 6 volt தான் யூஸ் பண்ண முடியும், 12 volt யூஸ் பண்ண முடியாது. இந்த 6 volt ரிலே வந்து அந்த டிரான்சிஸ்டருக்கு மேலே வச்சு சால்டரிங் பண்ணிடுங்க. அந்த 6 volt ரிலேவோட மெயின் பின்னு, அந்த ரெண்டு பின்னில் ஒரு பின் வந்து டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின்னில் போய் சால்டரிங் ஆகிருக்கணும், கலெக்டர் பின்னில். இன்னொரு பின் அப்படியே இருக்கட்டும். அதை கடைசி நம்ம பாசிட்டிவோட ஜாயின் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 1N4007 டயோடு ஒன்று எடுத்திருக்கேன். இந்த டயோடில் ஒரு சில்வர் கலர் கோடு இருக்கும். அது வந்து பாசிட்டிவ் பக்கம் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு சால்டரிங் பண்ணிடுங்க. இன்னொன்று வந்து டிரான்சிஸ்டரோட கலெக்டர் பின்னில் படுற மாதிரி சால்டரிங் பண்ணிடுங்க. இந்த வசம் வைக்கணும். மாற்றி வச்சிங்க அப்படின்னா சர்க்கியூட் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும், ரிலே வேலை செய்யாது. இது போட்டிங்கன்னா சர்க்கியூட் ப்ரொடெக்ஷன் மாதிரி. அதை நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு 2 வயர் எடுத்துக்கோங்க. இந்த 2 வயரை பிசிபியோட ரைட் சைடு ஓரத்தில் வச்சு சால்டரிங் பண்ணிடுங்க. ரைட் சைடு ஓரத்தில் வச்சு சால்டரிங் பண்ணணும். இதே மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க.
இது வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வயரு. இதை எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மேலே பாசிட்டிவ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பாசிட்டிவ் வயரில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அந்த ரெஜிஸ்டர் ரிலேவோட ஃபஸ்ட்டு பின்னு அது எல்லாத்தையும். அதே போல் கிரவுண்டு வயரையும் அதே மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. அந்த எல்இடியோட கிரவுண்டு எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணி அந்த மைனஸ் வயரில் கொண்டு போய் சால்ட்ரிங் பண்ணிடுங்க. இதில் காமிக்கிற மாதிரி சால்ட்ரிங் பண்ணிடுங்க. அந்த ரிலேவோட ஃபஸ்ட்டு பின் வந்து ரிலேயோட 4வது பின்னில் படாத மாதிரி வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசியோட 16வது பின்னை கொண்டு போய் நம்ம பாசிட்டிவ் லைனில் கொண்டு போய் கொடுக்கணும். ஐசியோட 16வது பின் வந்து நம்ம பாசிட்டிவ் வயரில் கொண்டு போய் சால்ட்ரிங் பண்ணணும். இதே மாதிரி வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அந்த மீதி வயரை கட் பண்ணி விட்ருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13வது பின்னு 8வது பின்னையும் நம்ம மைனஸில் கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 13வது பின்னை 8வது பின்னை சால்ட்ரிங் பண்ணி அப்படியே அதே வயரை கொண்டு வந்து நெகட்டிவோட வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. மீத உள்ள வயரை கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசியோட 14வது பின் வந்து நம்ம மைக் பக்கத்தில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டர் பின்னில் போய் ஜாயிண்ட் ஆகணும். ஐசியோட 14வது பின்னு மைக் வச்சுருக்க டிரான்சிஸ்டர் BC547 டிரான்சிஸ்டரோட கலெக்டர் பின், அதாவது ஃபஸ்ட்டு பின்னில் போய் சால்ட்ரிங் பண்ணணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு அதில் தப்பாக பற்ற வச்சுருப்பேன், அதனால் நான் இந்த பக்கம் எடுத்து பற்ற வச்சுருக்கேன். நீங்கள் எப்பயுமே ஒருக்கா சர்க்யூட் டயராமே அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கோட நெகட்டிவ் பின்னையும் டிரான்சிஸ்டரோட எமிட்டர் பின்னையும் ஜாயின் பண்ணாமல் விட்டுருப்போம். அந்த 2 பின்னையும் ஜாயின் பண்ணி கிரவுண்டோட வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதுவும் கிரவுண்டுக்கு வரணும்.
எல்லாத்தையும் சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஐசியோட 15வது பின்னு 4வது பின்னு ஒன்றா சால்டரிங் பண்ணணும். ஒரு சின்ன பின்னோ இல்லை அதை வந்து ஒத்த கம்பி வயரை வச்சோ சால்டரிங் பண்ணிக்கோங்க. வச்சு சால்டரிங் பண்ணிவிட்டு தேவையில்லாத பின்ன கட் பண்ணி விட்ருங்க, எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம். அதை நம்ம இப்போ சால்டரிங் பண்ணியாச்சு. நம்மளோட சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் டயக்ராம் அந்த போர்டை வந்து நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் சின்ன சின்ன சால்டரிங் வச்சது பிசுறுகள் கிடக்கும் உள்ள. அது ஐசி பக்கத்தில் வேறு பின்னில் பட்டு ஷார்ட் ஆயிரும். எப்பயுமே ஒருக்கா சர்க்யூட் செஞ்சு முடிச்சோன்னேவும் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஃபஸ்ட்டு கை தட்டுறேன், லைட் எரியுது. அடுத்து 2வது வாட்டி 2 தாட்டி தட்டினோம்னா அமர்ந்துடும். 2 தடவை தட்டணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒருக்கா தட்டும்போது லைட் எரியுது, 2 வாட்டி தட்டும்போது மறுபடியும் லைட் அமர்ந்துருது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.